வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டை வச்சு ஒரு குருமா குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுங்க. எண்ணெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிகிட்ருக்குங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இந்த பலாக்கொட்டை குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க. இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பலாப்பழம் சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பலாக்கொட்டை நான் உரித்து 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது ரொம்ப நாளைக்கு ஊற வச்சு நம்ம கீரை கடையிற கத்தியில் போட்டு நல்லா சுரண்டு விட்டோம்னா நல்லா அந்த தோலெலாம் உரியுங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லைங்கிறதால நான் அப்படியே போட்டுட்டேன். அந்தமாரி சுரண்டி போடும்போது குழம்பு நல்லா இருக்கும் கலரு. இப்படி நம்ம அப்படியே போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கலர் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுங்க. நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பலாக்கொட்டை இந்த குழம்புல வெந்துருமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாங்க. ஆனாலும் பலாக்கொட்டைலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்மளுக்கு அது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா மையம் அது. அதனால் இப்போ இதெல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது கூடவே முருங்கைக்காய், ஒரு கேரட் இருந்துங்க, அரிஞ்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லாவே இருக்குங்க. முருங்கைக்காய் பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப பிஞ்சு முருங்கைக்காய் தான். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. போட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா காயெல்லாம் வெந்துடுதுங்க. ஓரளவுக்கு நம்ம எடுத்து பலாக்கொட்டையை நசுக்கி பார்க்கும்போது தெரியும். பலாக்கொட்டைலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். பலாக்கொட்டை இப்போ நல்லாவே எல்லா காயுமே நல்லா வெந்துச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேணாம். இந்த பலாப்பழ சீசனில் நீங்கள் அந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டுங்க. மேலாக கொத்தமல்லி தழையை தூக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இனிமேல் நம்ம பரிமாற வேண்டியதாங்க. இப்போது எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. மேலாக கஸ்தூரி மெத்தி இருந்ததுங்க, அது கொஞ்சமாக தூவிக்கலாம். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா
தேவையில்லைங்க. இப்போ நமக்கு பலாக்கொட்டை குருமா ரெடி.